ராணவ் கிட்ட நேற்று விஜய் சேதுபதி சார் ராஜாராணி டாஸ்க் பற்றி கேட்டிருப்பாரு. அப்போ அவர் பேசும்போது ஒரு கேரக்டராக டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரும்போது கலைப்புலி தானு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சிவாவை வந்து கலைப்புலின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக வாய் தவறி கலைப்புலி தானுன்னு சொல்லியிருப்பாங்க. சத்தியமாக எத்தனை வாட்டி பார்த்து நான் அதை சிரிச்சேன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. எத்தனை பேர் அதை பார்த்து சிரிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. சரி, இப்போ சொல்லுவோம். இன்றைக்கி ராணுவுக்கு பர்த்டே. அதனால் ராணுவ வீட்டில் இருந்த பிரியாணி, மட்டன் பிரியாணியும் இதுவும் கொடுத்து விட்ருக்காங்க. கேக்ஸ்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. அது அந்த ராணுவ பார்த்திங்கன்னா ஒரு 15 பேருக்கும் ஒரு வாய் ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதில் கையே வைக்கிறாரு ராணுவ அந்த பிரியாணியில். அவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணார். பட் இந்த சிவகுமார் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கேருந்து வந்தது ஒரு பர்த்டே பேபிக்கு வந்த ஃபுட்டு. அதை ராணவே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆளாக அந்த கிளிங் ஃபில்மை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இது மட்டன் பிரியாணி தான் சொல்கிறாரு. அது எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து விட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? முந்தானத்து சிவாவுக்கு வந்து சுஜாவர்ணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை வந்துட்டு மற்ற யாராவது சாப்பிட்ருந்தா, சிவா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்ற யாராவது சாப்பிட்ருந்தா சுஜா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒருத்தவங்க ஆசையாக கொடுத்து விட்டது. இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் சின்ன பசங்கன்னா பரவாயில்ல, அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது. அப்போ அந்தளவுக்கு கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராணுவ வந்து அதை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூடவா இல்லை அந்த சிவாவுக்கு? சத்தியமாக எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு உண்மையிலே நமக்கும் தெரியலை. இதில் என்னென்னா, சிவாஜி சாரோட வீடே அவங்க இதே என்னென்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதில் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இவர் என்னடானா அந்த பேரையே கெடுக்கிறதுக்காக வந்துட்டு அடுத்தவங்க சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அன்றைக்கி அன்ஷிதாவோட முதல் ஃபுட் எடுத்ததும் இவர் தான். ஆனால் பிரபு சார் வீட்டுக்கு போனால் எல்லோரும் வயிறு நிரம்பி திரும்பி வருவாங்கன்னு சொல்லி நிறைய ஃபில்மில் உள்ள நிறைய ஒரு செலிப்ரிட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் இவர் என்னடானா அந்த பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிக் பாஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ராணுவ எவ்வளோ ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணார் எல்லாருக்கிட்டையும்? ராணுவ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.